நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. இந்த வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். It is very happy to meet you all through this online. காரணம், Reason, கர்த்தர் நல்லவர், the Lord is good, அவர் கிருபை என்றும் உள்ளது. and His mercy endures forever. இதுவரைக்கும் அவர் கிருபை நம்மை தாங்கினது, Till now, His grace is sufficient for us. இனியும் அவர் கிருபை நம்மை தாங்கும். In the days to come, His grace will be sufficient for us. கடந்த 4 ஆண்டுகள் For the last 4 years, நாங்கள் இரவு ஜெபம் என்று சொல்லி நைட் ப்ரே வைத்திருந்தோம். God has led us through night prayers, யூடியூப் மூலமாக through YouTube. அநேக ஜனங்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. It was very much blessed for many people. அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனால் தொடப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். I hear people sharing their testimonies where God blessed them. கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். I glorify God through them. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். For all glory belongs to the Lord alone. கடந்த நாட்களிலே In the recent days, இஸ்ரேல் போக முடியாத ஒரு மாபெரும் பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். God has favored me to go to the land of Israel. அந்த தேசத்தில் கடந்து போய் When I reached the land of Israel, தேவன் நடந்த எல்லா பாதையிலேயும் I went and see where the Lord has appeared in 2000 years before. சென்று பார்க்கும்படியாய் தேவன் அடிமைக்கு கிருபை கொடுத்தார். God has favored me to go to the land of Israel. சுகபலத்தோடு நான் திரும்பி வந்து By good health, I returned back to Chennai. தொடர்ந்து இந்த ஊழியம் செய்யும்படியாக எண்ணின பொழுது Continually, I'm planning to do this ministry. ஆண்டவர் God என் உள்ளத்துக்குள்ளாக has instructed me in my heart ஊழியத்தை வேறு விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏவினார். to do in a different way. இந்த 7 நிமிடம், This 7 minutes, இந்த 7 நிமிடம், this 7 minutes, இதுதான் இந்த ஊழியத்துடைய பெயராக இருக்கிறது. this is the ministry name. 7 நிமிடம், 7 minutes. 7 என்பது 7 is பூரணம் என்று பார்க்கிறோம், completeness, முழுமை என்று பார்க்கிறோம். fulfillness. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின போது When God created this world, முழுமையாக, fully, அழகாக, beautifully, அற்புதமாய் உண்டாக்கினார். very wonderfully, God made this world உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் for all the peoples in the world, மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக to make glad for all the people. உண்டாக்கினார். God created this world. வேதத்தில் பார்க்கின்றோம், When we see in the verse, 7ஆம் நாளிலே in the 7th day, கர்த்தர் ஓய்ந்திருந்தார். the Lord rested. அதனால் 7 என்பது, Because of that, 7 is fulfillness. அதனால் 7 நிமிடம், இந்த ஊழியம் என்பது 7 நிமிடம். For that reason, we chose this name for 7 minutes. கடந்த 4 வருஷங்கள் For the last 4 years, இந்த ஊழியத்தை in this ministry, நீங்கள் தாங்கினீர்கள், God's people, you sustained this நீங்கள் ministry. உற்சாகப்படுத்தினீர்கள், God's people, you engaged, the ஜெபித்தீர்கள். ministry, prayed for this தொடர்ந்து ministry. இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக I pray for your continuous support and prayer for this ministry. இந்த ஊழியத்தை அனைவருக்கு பகிர்ந்து சொல்லும்படியாக To share this ministry to many peoples. இந்த ஊழியம் விரிவாக, To God gives to increase in this ministry. இந்த ஊழியம் தேவ திட்டத்தினால் நிறைவேற According to the plan of God, நீங்கள் யாவரும் ஒத்துழைக்கும்படியாக I pray for you to join through this ministry. இயேசுவின் நாமத்தினாலே In the mighty name of உங்களை Jesus, அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். I request you people, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக let's see the word of God. எபேசியர் Ephesians 5ஆம் அதிகாரம் chapter 5, 14ஆம் வசனம். verse 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்போது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். For this reason, he says, be awake, you who are sleeping, and come up from among the dead, and Christ will be your light. கிறிஸ்து உங்களில் பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். Christ will be your light. தேவன் பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. God wants you to shine in your life. இனி நம் வாழ்க்கையிலே In our lives, மரித்த அனுபவத்தில் இல்லாதபடி, God wants you to be, தூங்குகின்ற அனுபவத்தில் இல்லாதபடி not to show laziness in your life. தேவன் எழுப்ப விரும்புகிறார். God wants to rise you. தேவனுக்கென்று பிரகாசிக்க விரும்புகிறார். God wants His light to shine through அதனால் you. இந்த ஊழியம் உங்களுக்குரியது. Because of that reason, this ministry is belong to you. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வோம். I urge the people of God to join for இதற்குரிய this பலனை ministry. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். For this reason, God has planned to bless your அதனால் life. தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். I pray and request you to continually support and sustain this ministry.
ஜெபியுங்கள். Pray for this ministry. இதை அநேகருக்கு சொல்லுங்கள். To share this to many people. இந்த வழியிலும் கூட In this beautiful time, நாம் ஜெபித்து let us pray. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். Let us surrender this prayer to the Lord. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly Father, இந்த வேளையிலும் கூட in this time, இதை சந்திக்கின்ற people who are watching, இதை பார்க்கின்ற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக I pray for people who are watching through online. நன்றி செலுத்துகிறோம். I thank you, Lord, for them. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மகிமை, I pray for every your glory, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வல்லமை, your anointing touch them. உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதற்காக நன்றி. Your anointing to touch them in their life. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். I pray for all எல்லா கட்டுகளையும் உடைப்பதற்காக நன்றி. to break the bondages in their life, பலவீனங்கள் எல்லாம் நடக்குவதற்காக நன்றி. to remove the sickness from their life, எல்லா விதமான பலவீனங்களும் இப்போதே நீ தொட்டு சுகமாக்குவதற்காக நன்றி. to remove all the sickness and touch their life. எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கூட all kinds of sickness, இயேசுவின் நாமத்தினாலே in the mighty name of Jesus, விலகுவதற்காக நன்றி I செலுத்துகிறோம். pray to be removed in their life. ரீபாலா சந்தர பலவா Thank you, Lord. அவருடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you, Lord, for your அற்புதங்களை செய்வீராக, Lord, I pray for அதிசயங்களை செய்வீராக, to do a miracle, நாமத்தை மையப்படுத்துங்க ராஜா. glorify your name. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற I தாய், humbly request them in அப்பா your நீ name. பெரியவர் ஐயா, Thank you, Lord. நீ உயர்ந்தவர் ஐயா, Your mighty உன்னதமானவர் ஆண்டவரே. Thank you, Lord. நீர் ஆண்டவரே வீட்டுக்குள் இறங்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for குடும்பத்தை everything. சந்திப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for சகோதரியை சந்திப்பதற்காக நன்றி. Thank you, Lord, for touching சகோதரை us. சுகமாக்குவதற்காக நன்றி. Thank you, Lord, for healing. அற்புதமானவர் ஐயா, Thank you, Lord. அதிசயமானவர் ஐயா, Your miracle. உம்மை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. உம்மை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. Your feeling. எந்தெந்த வீட்டில் பார்க்கிறார்களோ People who are watching. அங்கே நீ வெளிப்படுவதற்காக நன்றி. Thank you, Lord, for revealing. வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, for revealing. ஆசீர்வதிங்க. Bless them, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. God bless you. God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.